தமிழ் வருஷ பிறப்பு விருச்சிக ராசிக்கு சொல்கிறோம். காலபுருஷ சக்கரத்தில் 8வது ராசி. 8வது ராசின்றனால விருச்சிக ராசி செவ்வாயுடைய ராசி. ஜனனி சென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகுல சம்பந்தமாம் பதவிபூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்மபத்திரி அறியோம் நம்ம பகவதேகாலி பத்திரகாளி ராராவாவா அட்டம்பேதம் குறுக்கம்பட்டு சிவாய் நமக குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி. அதாவது செவ்வாயுடைய ராசிங்க. அந்த செவ்வாய் 4 உட்கார்ந்தார். அதாவது விருச்சிக ராசிக்கு 4. 4ங்கிறது வீடு மண்மனை வாகனம் தன்னுடைய கேரக்டர் அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல 4ஆம் இடம். நம்மளுக்கு தமிழ் வருஷ பிறப்பு நம்ம லக்னம் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், விருச்சகத்திலேயே இப்போ லக்னம் பிறந்ததுனால இந்த லக்னத்திலிருந்து 1 5 7 9 பார்க்கணும். 5ஆம் இடம்ங்கிறது 5ஆம் இடத்துல சுக்கிரன் பலமாக உட்காந்துருக்கிறார், புதன் பலமாக உட்காந்துருக்கிறாரு, ராகு பலமாக உட்காந்துருக்கிறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இப்போ குரு சித்திரை 18 குரு மாறிட்டார். 9ஆம் இடம்ங்கிறது சந்திரன். இந்த ஜாதகத்துக்கு 9க்கு அதிபதி. அது போய் உச்சமாகி உட்காந்துருக்கிறாரு. இந்த ஜாதகத்தில் புதன் நீச்சமாகிறாருங்க. புதன் நீச்சமானால் பேச்சாற்றல் கல்வி, அதாவது மேடை பேச்சாளர், ஒரு அரசியல்வாதி, இவையெல்லாம் சில நெருக்கடிக்கு ஆளாவாங்க. தேவையில்லாத பேசி தேவையில்லாத மாட்டிக்குவாங்க. அதாவது நாம் நல்லா பேசுகிறோம்னு நினைப்போம், அது கேஸாகி போயிடும். நிறைய அரசியல்வாதிகளை சிக்கிறாங்கல்லைங்க, பேசி சிக்கிறாங்கல்லைங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரருக்கு அந்த ஒன்று பேச்சை மட்டும் திறமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, யோசித்து பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெற்றியாளராக போயிடும். சித்திரை 18க்கு மேலேங்க குரு மாறி ராசியில் விருச்சிக ராசியை பார்த்துருச்சு. அப்போ குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம். அப்போ சந்திரன் விருச்சிக ராசினாவே சந்திரன் நீச்சமுங்க. அதாவது இந்த லக்னத்துக்கு 7 8 9க்கு அதிபதி நீச்சமாகிடுறாரு. அப்போது ரியலாகவே அவங்க பேச்சாற்றல் சிறப்பாற்றல், அரசியல்வாதி, வக்கீல், நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட்டு, பெரிய இராணுவத்துறை, அதாவது போர்ஸ் மேனெல்லாம் செவ்வாய் ஆதிக்கமுள்ள மேசராசி விருச்சிக ராசிக்காரர் நிறையா பேர் இருப்பாங்க. சிம்மராசிக்காரர் இந்த மாதிரி போர்ட்ஸில் பலமாக செவ்வாய் உச்சமாக இருந்தால் ஆட்சி உச்சமாக இருந்தால் பலமாக இருப்பாங்க. அவங்க திறமையில் கொஞ்சம் பின்னடைவாகும். இதை நாம் பார்க்கணும். இப்போ குரு மாறிட்டார், குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம். ஒரு வருஷம் குரு அங்கேயே தான் இருப்பார். இதில் அதாவது ரெக்கவரி ஆகி வெளியே நல்ல நிலைக்கு நம்பர் 1 ஆளாக வரக்கு வாய்ப்பு 100% இருக்குது. அதில் அவங்க ஜாதக ரீதியான அமைப்புகள், அதாவது அவங்க பிறந்தபோது என்ன திசாபத்தி என்ன லக்கணம், என்ன விருச்சிக ராசிக்கு என்ன லக்கணம், அவங்க பிறந்ததுக்கு தகுந்த மாதிரி லக்கணங்கள் மாறும். 12 லக்கணம் வரும் ஒரு ராசிக்குங்க. 12 லக்கணம் வரும் அவங்க பிறந்த டைம் பொறுத்து. அந்த லக்னங்களுக்கு அதிபதி அவங்க 4 சனி செவ்வாய் உட்கார்ந்து என்னங்கன்னா, சனி செவ்வாய் சேரக்கூடாது, சேர்ந்தாச்சு, அது கிரக யுத்தம். 4ஆம் இடம்ங்கிறது பட்டம் பதவி வண்டி வாகனம், இதிலெல்லாம் பிரச்சனை உருவாகும். இதை நாம் பார்த்துக்கணும், எதிர்த்து பேஸ் பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் பெரிய பாயிண்ட். அப்போ என்னங்கன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கைக்கு நாம் ஜோசி ரீதியாக ஜாதகத்தை முழுசாக பார்த்து ஜோசி ரீதியாக அதுக்குண்டான பரிகாரங்கள் கோயில் பரிகாரங்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி ஆகலாம். புதன் நீச்சமாக இருக்கிறதுனால, கம்பல்சரியாக புதன் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த புதனுடைய அந்த பேச்சாற்றல், வக்கீல், அதான் நீதிபதி, ஜோசியர் எல்லாமே அதில் வரும். விருச்சிக ராசியில் எல்லாமே நிதானமாக இருந்து நிதானமாக செயல்பட்டால் வெற்றியாளராக மாறுவாங்க. இல்லை தடபுடலாக எடுத்து அவங்க கவத்தோன்னு பேசினாங்கன்னா எல்லாமே சிக்கலில் சிக்குவாங்கிறது இந்த ஜாதகத்தை. பேச்சை குறைக்கணும், நிதானமாக பேசணும். இவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே புத்திமதி இது. வண்டி வாகனம், உடலை பார்த்துக்கோணுங்க. 4ஆம் இடம் சனி செவ்வாய், அதாவது ரத்த நாளங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு வரும், நிவர்த்தி ஆகுது. அதுக்குண்டான சின்ன 4ஆம் இடம் அப்படின்னு என்னடா சரி சளி காய்ச்சல் இருக்குது, நரம்பு சும்மா வலி அப்படின்ட்டு அசால்ட்டை விட்டால் அது பெரிய விபரீதத்தை கொண்டாந்து விட்டுரும். உடம்பை பார்த்துக்கணுங்க, உடம்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்குண்டான காலகட்டங்கள் ஜாதக குரு மாறிடுச்சு, சனி மாறிடுச்சு, ஜாதக பலன்னு பார்த்து அதுக்குண்டான அமைப்புகளை எல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஜோசியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜோசியருக்கு உண்டான வழிபாடுகளை செஞ்சு அதுக்குண்டான விதிகளெல்லாம் சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம்.